நான் ராஜு பட்டர், என்னுடைய தகப்பனார் எல் சீனிவாச பட்டர். 1966 வரைக்கும் இந்த ஊர்லேயே பள்ளிக்கூடத்தில் படித்து ஸ்கூல் ஃபைனல் முடிச்சதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக வேண்டி எங்கள் அப்பா என்னுடைய தாத்தா மூலமாக என்னை கொண்டு போய் திருப்பதியில் உள்ள பாடசாலையில் சேர்த்தார். இந்த பாடசாலையில் 1969 73 வரையும் வைகானச ஆகமம் கற்றுண்டு ஆண்டாவுடைய சந்தியில் எங்கள் பெரியவாள் கிட்டத்தட்ட 100 வருஷம் வரையும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு தோழி 100,000 மல்லாண்டு சிந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவிகரிப்பான். பல்லாண்டு உதித்த ஊர் இந்த ஊர். வைஷ்ணவத்தில் பல்லாண்டுங்கிறது ஓம்ங்கிற மாதிரி அதான் பாடினவர் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் மேலே உள்ள பக்கத்தில் உள்ள வடபத்திரசாயி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் அவருடைய தோட்டத்தில் புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற போது ஆண்டாள் அவதாரம் பண்ணது. ஆண்டாளை எடுத்து வளர்த்ததுனால ஆண்டாளுக்கு தகப்பனார். ஆண்டாள் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் இந்த ஊரில் அவதாரம் பண்ணி மார்கழி மாதம் பூரா பக்தி பண்ணி பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கிண்டு கல்யாண கோலத்திலே இருக்கார். அந்த காலத்தில் இந்த கோபுரம் பெரியாழ்வாரால் கட்டப்பட்டது. 192 அடி உயரம். இது எப்படி அரசு சின்னமானதுன்னு கேட்டோம்னா பக்கத்தில் குமாரசாமி ராஜாங்கிறவர் கவர்னராக முதல்ல இதை நம்ம எம்பளமாக வச்சோம். இந்த கோவிலில் நிர்வாகத்தில் 21 நிர்வாகம் உண்டு. அதில் 6 நிர்வாகம் அர்ச்சகம் பார்க்கக்கூடியவாளுக்கு எல்லாருக்கும். அதில் 6 குடும்பம் இருக்கும். எனக்கு தெரிய நான் 5வது குடும்பம். நாங்கள் எத்தனை வருஷம் இருந்திருக்கோங்கிறதுக்கு கோயிலுக்குள்ளேயே ஒரு கல்வெட்டு இருக்குது. தெற்கு பிராகாரத்தில் ஒரு கல்வெட்டில் அலங்காரப்பட்ட மனைக்கு தெற்கு, விஷ்ணுசித்தஜியர் மனைக்கு வடக்குன்னு ஒரு மால் சொல்கிற போது எங்கள் குடும்பத்தாருடைய பேர் வருது. லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். தாரா ஃபவுண்டேஷன்லேருந்து என்னையும் ஒரு பொருட்டாக ஏற்படுத்தி இதை எடுத்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.